ஹாய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு இந்தியா குடிமகளுக்கும் சில சட்ட பாதுகாப்புகள் இருக்கு. அது வெறும் சட்ட புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்ல, நம்மள பாதுகாக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். இன்னைக்கு அந்த ஆயுதங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். மனித உரிமைகள்ங்கிறது ஏதோ புத்தகத்துல இருக்கிற தத்துவம் மற்றும் கிடையாது. அநீதி நடக்கும்போது உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற நிஜமான கூர்மையான ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை நாம எப்படி எங்க சரியா பயன்படுத்தணும்னா பார்க்க போறோம். நம்ம நாட்டுல நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் ரெண்டு பெரிய பில்லர்ஸ் வேலை நிக்குது. ஒன்னு நம்மளோட அரசியலமைப்பு, இன்னொன்னு நம்ம சட்டங்கள். இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தையே உருவாக்குது. சரி, முதல்ல நம்மளோட பாதுகாப்பு கவசம், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பை பத்தி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட எல்லா உரிமைகளுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில அடிப்படை உரிமைகளை கேரண்டி பண்ணுது. இந்த கவசத்தோட முதல் லேயர் ஆர்டிகிள் 14. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இல்ல எவ்ளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அடுத்தது ஆர்டிகிள் 19. இது நம்ம ஜனராஜ்யத்தோட இதய துடிப்புன்னு கூட சொல்லலாம். இதுதான் நமக்கு சுதந்திரமா பேச, நம்ம கருத்துக்களை யாருக்கும் பயப்படாம சொல்ல, இந்த நாட்டுல எங்க வேணும்னாலும் போய் வாழ உரிமைய கொடுக்குது. இப்ப சொல்றது நல்ல கவனிங்க. ஆர்டிகிள் 21ங்கிறது நாம சும்மா உயிரோட இருக்கிறதுக்கான உரிமை மட்டும் இல்ல. அது நம்மள யாரும் இழிவுபடுத்தாம கண்ணியத்தோட மரியாதையோட வாழ்றதுக்கான உரிமை. நம்மளோட அடிப்படை மனித மாண்பே இந்த ஆர்டிகிள் தான் உறுதி செய்யுது. சரி, ஒருவேளை ஒருத்தர் கைது செய்யப்பட்டா அப்போ என்ன ஆகும்? அங்கேயும் நம்ம அரசியலமைப்பு கவசம் நம்மள பாதுகாக்குது. ஆர்டிகிள் 22 சட்டவிரோதமா ஒருத்தரை கைது செய்யறதுக்கு எதிரா பாதுகாப்பு கொடுக்குது. அதாவது கைது செய்யப்பட்டவங்களுக்கும் கூட சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு. ஆர்டிகிள் 23 என்ன சொல்லுதுன்னா, யாரையும் கொத்தடிமையா வைக்கிறது, இல்ல மனுஷங்களையே ஒரு பொருள் மாதிரி விக்கிறது, இந்த மாதிரி கொடூரமான சுரண்டல்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான பிரிவு இது. அதாவது 14 வயசுக்கு குறைவான குழந்தைங்கள தொழிற்சாலைகள்லயோ இல்ல வேற எந்த ஒரு ஆபத்துக்கரமான வேலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது. அவங்களோட குழந்தை பருவத்தையும் படிப்புக்கான உரிமையும் இது உறுதி செய்யுது. இதுவரைக்கும் நம்மள பாதுகாக்கிற கேடய மாதிரி இருக்கிற அரசியலமைப்பை பார்த்தோம். இப்போ தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிற நம்மளோட வாள் பத்தி பார்க்கலாம். அதுதான் இந்திய தண்டனை சட்டம். இது ஒவ்வொரு தப்புக்கும் என்ன தண்டனைங்கிறது தெளிவா சொல்லுது. இங்க பாருங்க, மனுஷங்களை கடத்தினா அதுக்கு ஐபிசி 370. ஒருத்தர சட்டவிரோதமா அடைச்சு வச்சா அதுக்கு 340 மற்றும் 342. ஒரு பெண்ணோட மாண்புக்கு இழுக்கு ஏற்படுத்தினா அதுக்கு 354. கொலை செஞ்சா 302. இப்படி ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்டப்பிரிவும் தண்டனையும் இருக்கு. நம்ம நீதி அமைப்பு எவ்வளவு கட்டமைப்பா இருக்குன்னு இது காட்டுது. யோசிச்சு பாருங்க, இந்த சட்டங்கள்லாம் சும்மா பொதுமக்களுக்கு மட்டும்தான்னு நினைக்காதீங்க. அதிகாரிகளுக்கும் தான். ஒரு அரசாங்க அதிகாரி அவரோட வேலையை சரியா செய்யலன்னா ஐபிசி 166 படி அவரும் தண்டிக்கப்படலாம். குறிப்பா பெண்களுக்கு எதிரான புகார்கள்ல ஒரு போலீஸ் அதிகாரி அலட்சியமா இருந்தா ஐபிசி 166 ஏங்கிற இன்னும் கடுமையான சட்டப்பிரிவு மூலமா நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே, நம்ம கிட்ட அரசியல் அமைப்புன்னு ஒரு கேடயம் இருக்கு, சட்டங்கள்னு ஒரு வாள் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியாத்தான் பயன்படுத்தப்படுதான்னு யாரு பாப்பாங்க? அதுக்கு தான் ஒரு காவலன் இருக்காரு. அவர்தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது NHRC. ஒரு நிமிஷம் யோசிங்க. இவ்ளோ பாதுகாப்புகள் இருக்கு, சரி. ஆனா ஒருவேளை நம்ம உரிமைகள் மீறப்பட்டா நாம என்ன பண்ணணும்? எங்க போனோம்? அந்த கேள்விக்கான பதில்தான் NHRC, தேசிய மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது. மக்களுக்காகவே, மக்களோட உரிமைகளுக்காகவே குரல் கொடுக்கிற ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட நம்பிக்கை. அப்போ NHRC என்னதான் செய்யும்னு கேக்குறீங்களா? எங்கேயாவது ஒரு மனித உரிமை மீறல் நடந்தா அது தானாவே முன்வந்தோ இல்ல யாராவது புகார் கொடுத்தாலோ உடனே விசாரணையிலே இறங்கும். அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யும். எல்லாத்துக்கும் மேல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு ஒரு கைடு மாதிரி கூட இருந்து உதவும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம பார்த்த அரசியல் அமைப்பு, சட்டங்கள், NHRC இது எல்லாமே நமக்கான கருவிகள் தான். உண்மையான பவர் உங்க கையில தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டங்களும் சரி, இந்த அமைப்புகளும் சரி, எல்லாமே உங்களுக்காக உருவாக்கப்பட்டவை. இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான முதல் படி. அறிவை விட பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்ல. இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன்.
உங்க வாழ்க்கையே பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட ஆயுதங்கள பத்தி உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? யோசிச்சு பாருங்க.